ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கார்த்திக் ரேவதி ஒன்றா சேரக்கூடாது, சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு சந்திராவும் சாமுண்டேஷனும் பயங்கரமாக என்னென்னவோ பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் சொதப்பலாகவே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சந்திரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க அக்கா கிட்ட. அக்கா, ஒரு ஐடியா இருக்குது, அதை சொல்லட்டுமா? சொல்லு சந்திரா, எந்த ஐடியா இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு எல்லாத்துக்கும் தலையாடுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஆமாக்கா, ஒரு பிளான் இருக்குது. அந்த காசு வெட்டி போடும்போது அவங்க 2 பேருமே ஒன்று சேர மாட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. தானாக இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு காசு வெட்டி போட்டு இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்றாவே வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே இதுவாக நம்ம கையில் எடுத்துப்போம். அங்கே போய் ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நம்ம போய் கேட்போம், நீங்கள் இவங்க 2 பேருக்கு ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் விருப்பப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காசு வெட்டி போட்டு விட்டான். அப்போ வழக்கம் போல் இவங்க பிரிஞ்சு தானே ஆகணும். இவங்க எப்படி ஒன்றா சேருவாங்க? நம்ம பஞ்சாயத்துக்கிட்டே கேள்வி கேட்கலாம் அப்படின்றாங்க சந்திரா. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தில் கூட்டிகிட்டு நிறுத்த வைக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போன ரேவதி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, பிடிக்காத போகிறாங்க. ஏன்னா நம்ம ரேவதியை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த சாமுண்டீஸ்வரி அந்த காசு வெட்டி விஷயத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட சுயநலத்தை இல்லாத அளவுக்கு தான் அவங்க அவங்கள ஏமாற்றி அவங்களோட விருப்பம் இல்லாத அவங்க பிளாக்மெயில் பண்ணி பண்ணுறாங்க. அதை மட்டும் அவங்க ரேவதி சொன்னால் என்ன ஆகும் இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதுபடி பஞ்சாயத்தில் கூட்டுறாங்க. அதை நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட்டி வச்சுருக்காங்க, கார்த்திகை ரேவதியும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. பாட்டி உடனே பார்த்துறாங்க, ஐயோ என்னடா இது தொடர்ந்து பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு, என் பிள்ளைங்களை வாழவே விட மாட்டாங்கன்னு பாட்டி ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கார்த்திக்கிட்ட பயப்படுறாங்க. பாட்டி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும், நம்மக்கிட்ட நியாயம் தர்மம்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? பாட்டி, தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்றாங்க நம்ம கார்த்திக். கடைசியில் பஞ்சாயத்தில் போய் நிற்கும்போது அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இவளுக்கும் இவனுக்கும் நான் ஏற்கனவே காசு நீங்கள் வெட்டி போட்டு விட்டுட்டீங்க. இப்போ என் பொண்ணை என் கூட அனுப்ப சொல்லுங்கள், இவன் கூட என் பொண்ணு வாழக்கூடாது, அதனால தான் நாங்கள் காசு வெட்டி போட்டோம். அது எப்படி சாட்டப்படி இது ஆகும்? இங்கே பஞ்சாயத்து தீர்ப்பு படி தான் இங்கே நியாயம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஒரு தீர்ப்பை சொல்லணும் அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இருங்க அப்போ நீங்கள் இவ்வளவோ சட்டம் பேசுகிறீங்கல்ல, அப்போ எனக்கு விருப்பம் இல்லாதான் அந்த காசை நீங்கள் வெட்டி போட்டிங்க வச்சிங்க. நான் மாமா கூட தான் வாழ்வேன், மாமா எப்படியாவது விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்தில் என்னை நீங்கள் கம்பல் பண்ணீங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு என் மாமா பெரிய விருப்பம், நான் மாமா கூட தான் வாழ்வேன், எனக்கு என் மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இருக்கும்போது இப்போ சேர்றதுக்கு விருப்பம் இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. நான் இப்போ சொல்கிறேன், பஞ்சாயத்தில் நான் மீறி எதுவும் பண்ணலை, ஆனாலும் நான் என்னை பிளாக்மெயில் பண்ணி இவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணதுனால தான் அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். எனக்கு முழு விருப்பம் இல்லை, அதனால் என்னோடய மாமா கூட தான் நான் இருப்பேன் அப்படின்றாங்க நம்ம ரேவதி. அப்போ பஞ்சாயத்தில் எல்லாருமே ஆமாம் அவங்க சொல்கிறதுலாம் கரெக்ட் தான், நீங்கள் கார்த்திக் தம்பிக்கிட்ட இருந்து அந்த ரேவதியை பிரிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, இப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த பிள்ளையே கொண்டு போனீங்க. அப்போ உங்ககிட்ட எங்கே நியாயம் இருக்குது? பஞ்சாயத்து தலைவர் இவங்க பக்கமே திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஐயா இதுக்கு மேலே போனால் இவங்க எங்களை சும்மா விட மாட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அடுத்த பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. இவங்களால் எங்களோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், என்னோடய மாமாவை இந்த பஞ்சாயத்து முன்னாடி என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள். அந்த தாலி இல்லைன்னா கூட இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த தாலி இருக்கும்போது இவங்களால என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு பொண்ணுக்கு தாலி தான் வேலி, எனக்கு தாலி கட்ட சொல்லுங்கள், என் மாமா உங்கள் முன்னாடியே அவர் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ரேவதி பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சொல்கிற முடிவுக்கு பஞ்சாயத்து ஆளுங்களாம் கட்டுப்படுறாங்க. அப்புறம் என்னப்பா, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லபடி தான் அந்த காசை நாங்கள் வெட்டி போட்டோம்னு சொல்லியாச்சு, இப்போ என்ன அந்த பொண்ணு மறுபடியும் மறுதாலியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. இது ரேவதி நினச்சபடி நல்லதே நடக்குது, அவள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியால் பெரிய ஆபத்து கொடுக்கவே முடியாது. இதுவே பெரிய ஆப்பு தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு. இதோ ஊர் மக்கள் முறை நம்ம ரேவதி கழுத்தில் கார்த்திக் சந்தோஷமாக தாலி கட்டுறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திரக்கும் பயங்கர டென்ஷன், பயங்கர கோபம். அவங்க போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. எப்படியாவது கார்த்திக்லேருந்து ரேவதியை பிரிக்க அவங்களுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ரேவதி நினச்சது சாதிச்சிட்டாங்க. அவங்க கார்த்திக் மாமா கூட சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுக்கு மேலே பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ரேவதி கார்த்திக் கூட சந்தோஷமாக வாழணும். சாமுண்டீஸ்வரி சந்திரா என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுது. ஊர் மக்கள்லாம் பேசி அவங்கள ஒன்றா வாழ வைக்குவாங்க.
நம்ம பாட்டி ஆசைப்பட்டபடி எல்லாமே சந்தோஷமாக நடக்குது. அவங்க ஆசீர்வாதம் தான் இவங்க 2 பேருக்குமே. இதுக்கப்புறம் இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.